நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. நாம் இணைந்து கடவுளை போற்றுவோம். சத்தாய் நிஷ்களமா ஒரு சாமிய இலதா சீதாயானந்தமா தீழ்கின்ற திரிபுவமே ஏதானடி காடை தீருவ பாவோ தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்றவரும் என் நாமத்தினால் எங்கே 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குரைத்தவரும் வாக்கு மாறாதவரும் ஜெபத்தை கேட்கின்றவரும் எங்கள் வாழ்வுகளை சரிப்படுத்துகின்றவருமாக இருக்கின்ற பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, ஆசீர்வாதமும் அமைதியும் மன மகிழ்ச்சியும் குளிர்ச்சியுமான புதிய வாரம் புதிய நாள் பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உண்மை நாங்கள் புகழுகின்றோம். இந்த புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக ஈவாக எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர் தந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது அன்பினாலும் உமது பாதுகாப்பினாலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். திருச்சபையின் இறை மக்கள் அவரவர் இல்லங்களில் அமர்ந்து காணொளி வாயிலாக கண்டு உமது நாமத்தை இந்த ஆராதனை வழியாக மகிமைப்படுத்துகின்ற பொழுது தமது பிள்ளைகள் கூடியிருக்கிற இடத்திலே ஆண்டவருடைய தெய்வீக பிரசனம் தங்க வேண்டும் என்று சொல்லி போற்றுகின்றோம். ஒவ்வொருடைய மனங்களையும் ஒருமுகப்படுத்தும் தடைகளை ஆண்டவர் அகற்றி போடுவீராக. உமது சமூகத்திலே அமர்ந்து நாங்கள் இணைந்து ஆராதனை செய்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உமது நாமம் மகிமைப்பட புகழ்ச்சியாக பாடுகிற பாடல்கள் எங்களுடைய இருதய காயங்களை ஆற்றல் படுத்துகின்ற உமது வேத வசனங்களை படித்து தியானிக்கின்ற பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். உமது நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் முழுமையுமாய் இந்த ஆராதனையை பொருட்படுத்தி நடத்தித்தார். இவைகளை எங்கள் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி போற்றுகின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். இறை நாமம் மகிமைப்படவும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 18வது ஞான பாடல், ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். தேவகுமாரன் நீர் யாவையும் படைத்தீர், எப்போதும் ஆளுமே விண் மண் எல்லாம். ஞான பாமாலை 18 பாடவும். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம். தேவகுமாரன் நீர் யாவையும் படைத்தீர், எப்போதும் ஆளுமே விண் மண் எல்லாம். ஞான பாமாலை 18 பாடவும். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமாம்.
காரிருள் நீக்கவே விளங்கி நெஞ்சில் பிரகாசத்தை போக்கிடும் அன்பும் சந்தோஷமும் நந்தருள் வல்ல சகாயரே தீரக்கள்ளத்திலே தாரி தீரோ சாத்தானின் சோதனை எதிர்க்க வல்லமை கொடுத்து எங்களை காத்தருளும். அன்புள்ள இயேசுவே, பூரணமாகவே மீட்டருளும். இனிமே மோட்சத்தை அடைந்து இன்பத்தை வரவே எங்களை கடாட்சியோ. முறைமுறையாக படிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 147வது சங்கீதம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை முறைமுறையாக படிப்போம். மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 147வது சங்கீதம் 1 முதல் 14 முடிய. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், புறத்துண்டை இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாக இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகார். ஒரு குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். பரிசுத்த ஆவி எப்பொழுதும் சதா மகிமை உண்டாவதாக. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட அவரவர் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கரங்கூப்பி இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஜெப நிலையிலே நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்களை அறிக்கை செய்து பாவம்
நிச்சயத்தை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரிடத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி நாம் செய்த எண்ணற்ற பாவங்கள் உண்டென்று சொன்னால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உணர்வோடு அறிக்கை செய்வோம். நினைவுகளினால், செயல்களினால், சிந்தனைகளினால் கடவுளுக்கு பிரியமில்லாத பாவ உணர்வுகள் சரீரமாகிய மாம்ச சிந்தையில் காணப்படும் என்றார். ஆண்டவர் உணர்த்துகின்ற ஒவ்வொரு குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்கிற நாம் மேலும் அந்த தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை செய்யாதபடி வாழ ஆண்டுடைய சமூகத்திலே, இருதயத்திலே தீர்மானம் எடுப்போம். தானியேல் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுத்து உறுதியாக நின்றார். ராஜ போஜனம், மதுபான நிலை வேண்டாம், தன் சரீர வாழ்வை கெடுத்துவிடும் என்று சொல்கிற நிலையிலே செய்யாதபடி தன்னை காத்து கொண்டார். கெட்ட வார்த்தைகள், மாம்ச பலவீனங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய வாழ்வை கெடுத்து கொண்டிருக்கின்ற பொல்லாத சிந்தனைகள், நம்மில் வெளிப்படுகின்ற எரிச்சல், கோபம், மூர்க்க வெறிகள், அடிக்கடி ஒவ்வொரு நிமிட பொழுதும் துணிகரமாக பேசுகின்ற பொய் வார்த்தைகள், கேளிக்கைகள், கடவுளுக்கு பிரியமில்லாத அருவருப்பான ஒவ்வொரு பாவங்களையும் தேவ சமூகத்திலே உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு உதவியாக பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை என்ற கவியின் வழியாக பாடி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா, கிருபை பிரவாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. அனைத்து ஆற்றலும் கொண்ட கடவுள், இரக்கமுள்ள மீட்பர், முழு உணர்வோடு கூடிய மனமாற்றத்தோடும் உண்மையான பற்றுறுதியோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற அனைவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் உறுதிமொழிந்துள்ளார். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி அனைத்து நன்மையினாலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை முடிவில்லா வாழ்வில் சேர்ப்பாராக. ஆமேன். கடவுளுக்கே நன்றி உரித்தாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாதத்தின் 2வது பரிசுத்த ஓய்வு நாள் நம்முடைய திருச்சபையின் வழக்கத்தின்படி துதியோடு புகழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு தருணம். வேதம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், கடவுளுடைய படைப்புகளாகிய மரம், செடி, கொடி, தாவரம் ஒவ்வொன்றும் ஆண்டவரை போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நம்மை அவருடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி
அவருடைய ஜீவ சுவாசத்தை தந்து இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மற்றவைகளை பார்க்கிலும் மனிதர்களாக நாம் விசேஷித்தவர்கள். இருக்கிற இடங்களிலே அவரவர் இல்லங்களிலே இந்த காணொலி வழியாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனையில் இசைந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் சோத்தரிக்க போகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். உதடுகளின் சோத்திர பலியாகிய கனியை ஆண்டவருக்கு நாம் செலுத்த போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதரசர் சொல்லுகின்ற பொழுது, எக்காலத்திலும் எந்த நிலையிலும் நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவரை துதிக்கின்ற துதி என் நாவில் இருக்கும் என்று சொல்லுகிறார். இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை துதித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த காலகட்டத்திலும் நமக்கு தந்து வருகிற அமைதிக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். குடும்பங்களில் தந்து வருகிற சமாதானத்துக்காக ஆண்டவரை சோத்தரிப்போம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் நாம் சுவாசிப்பது, நடப்பது, வாழ்வது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதற்காக ஆண்டவரை நாம் துதித்து சோத்தரிப்போம். நம் திருச்சபையின் வழியாக, காணொளி வழியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும், ஆலய பிரகாரங்களை காணவும், ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். குடும்பமாக இல்லங்களிலே அமர்ந்து ஆண்டவரை தொழுதிட ஆண்டவர் தந்த கால சூழல்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த லாக்டவுன் காலத்திலும் எந்த குறைவு வராதபடி நிறைவை ஆண்டவர் தந்து வருகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வேத வசனங்களின் அடிப்படையில எந்த குறைவும் வராதபடி ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வயோதிபர்களாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கை குழந்தைகள், சிறுவர்கள் முதல் முதியோர் மட்டும் ஆண்டவரை துதியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, ஆண்டவரை துதியுங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஆண்டவர் தந்து வருகிற ஜீவன், பலன், சுகம் யாவற்றுக்காக, உண்ண உணவு, உடை, உறைவிடம் எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டவர் தந்திருக்கிற ஞானத்தினால் தற்கால சூழலுக்கு ஏற்றாற்போல் கவனமாய் வாழ்ந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை இரக்கமாய் ஆண்டவர் தந்து வருகிறபடினா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன கர்த்தர் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம்முடைய இல்லங்களை சுற்றிலும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி வேலி அடைத்து நம்மை காத்து வருகிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வாழ்வுக்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து வருகிறபடினா ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தும் வண்ணமாக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா என்ற கவியை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் துதிப்போம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதித்து சோத்தரித்தனார். ஆண்டவரே சுதாமே கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து செய்வோம். பரமண்டலங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றேக்கும் உடையவைகளே. ஆம். உட்காரவோம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை பாடமாய் படிக்க கேளுங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்குள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியை செய் என்றார் என்பவைகளே. இவைகள் ஆண்டவரின் அருள் வாக்கு. கடவுள் தாமே அருள் நிறைந்த வார்த்தைகளூடாக உங்கள் அனைவரையும் திடப்பட பாதுகாத்து உதவி செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஜெபத்தை கேட்கின்றவரே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலே தரித்திருங்கள் என்று சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர், நீர் நல்லவர், வல்லவர், எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் கண்மணி போல் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கிறீர். ஊழியங்கள் வழியாக உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கின்றவராகவும் கனம்படுத்துகின்றவராகவும் கிரியை செய்கின்றவராகவும் இருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, குளிர்ச்சியான பரிசுத்தமான அமைதியான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனை இந்த காணொளி வழியாக திருச்சபை நிறை மக்களும் ஏனைய மக்களும் அவரவர் இல்லங்களிலும் பணி செய்கிற இடங்களிலும் அமர்ந்து இசைந்து இணைந்து உம்மை ஆராதிப்பதற்கான வழி வாசல்களை கிருபையாய் ஆண்டவர் கொடுத்து வருகிறேன். உமது பிள்ளைகள் தங்கள் இல்லங்களில் அமர்ந்து இந்த காலை வேளையிலும் உமது நாமத்தில் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உலக நாடுகளின் சமாதானத்துக்காக, ஒற்றுமைக்காக, பாதுகாப்புக்காக உமது சமூகத்தில் திருச்சபையாய் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் தலைவர் நீர்,
எங்கும் நிறைந்து செயல்படுகின்ற ஆண்டவர் நீர். சகல அதிகாரமுடையவர், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கின்றீர். உலக நாடுகளில் தொடர்ந்து உமது சமாதானத்தை தாரும். இந்த உலகம் கொடுக்கப்படாத மெய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன கர்த்தர், பற்பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், அழிவுகள், மரணம், இழப்புகள் வழியாக அமைதி இழந்து சீர்குலைந்து காணப்படுகிற உலக நாடுகளில் எங்களுடைய இந்திய தேசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவருடைய கண்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி திருமறையில் படிக்கின்றோம். ஆண்டவருடைய கண்கள் அயர்ந்து போவதில்லை, ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறேன். உலக நாடுகளில் தொடர்ந்து உமது சமாதானம் தங்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற பொழுது, நீர் சமாதான பிரபு, சமாதான காரணர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்கள் நடுவே தோன்றி உங்களுக்கு சமாதானம் 2-3 பேராக அனுப்புகின்ற பொழுது, இல்லங்களை சந்திக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் சமாதான முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொன்ன பவுலடிகளாரை போன்று, அன்பு கடவுளே, ஒவ்வொருவருக்கு வேண்டிய மெய் சமாதானத்தை தார். இந்திய தேசத்திலே தொடர்ந்து அமைதி ஏற்படட்டும். மத்தியிலும் மாநிலத்திலும் உமது நாம மகிமைப்பட கர்த்தருக்கு பயந்து ஆட்சிகளை நடத்துகின்ற ஆட்சியாளர்களுக்கு தொடர்ந்து உமது பரம ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். திருமறையிலே ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் அரசாண்ட சாலமன், தானியேல், யோசேப்புடைய அரசாட்சி சிறப்புற்றதாய் அமைந்ததை போன்று உடைய நாட்டின் தலைவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் சிறப்பு வாய்ந்ததாக, கடவுளுக்கு பிரியமாக, புகழ்ச்சியாக அமைய ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். உலகம் முழுவதும் இந்த தேசம், தமிழகம், மாவட்டங்கள், கிராமங்கள், திருச்சபையின் இறைமக்கள் இல்லங்கள் தோறும் பற்பல நிலைமையிலே, பலதரப்பட்ட நிலைமையிலே வியாதிகள் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டவர்கள், கொரோனா பெருந்தொற்று பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த கொரோனா பெருந்தொற்று வியாதி முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா பெருந்தொற்று வியாதி எந்தெந்த நாடுகளை, எந்தெந்த மனிதர்களை பாதிக்கின்றதோ, எந்த பாதிப்புகளும் வராதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். படிப்படியாக இந்த பெருந்தொற்று வியாதி குறையட்டும் சுவாமி. ஆண்டவரே, தற்பொழுது நல்ல மாற்றத்தை ஆண்டவர் தந்து வருகிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்றின் நிமித்தமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் உண்டு, முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறவர்கள் உண்டு, இல்லங்களிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு, சிறு சிறு பலவீனங்களோடு, வியாதிகளோடு, நோய்களோடு இருக்கிறவர்கள், சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் உண்டு சுவாமி. என் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய சரீரத்திலே உமது குணமாக்கும் வல்லமை இறங்கட்டும். தொட்டு சுகமாக்குகிற ஆண்டவர் நீர், பரம வைத்தியர் ஆண்டவர் நீர். இப்பொழுதே இந்த காலை பொழுதிலே இந்த கொரோனா பெருந்தொற்று வியாதி முற்றிலுமாய் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதியஸ்தர்களை தொடுகின்ற கர்த்தர் வியாதியிலிருந்து, நோய்களிலிருந்து சுகமாக்கப்பட்டவர்களாக, குணமாக்கப்பட்டவர்களாக தங்கள் இல்லங்களில் வந்து உமது நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் அருள்தார். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களிலிருந்தும் பலர் வியாதி நிமித்தமாக பற்பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற பொழுது, சிகிச்சை பெற்று வருகிற அறைகளிலே மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் தாதியர் வழியாக என் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதிவிரைவாக
முழு ஆரோக்கியம் அடைந்து இல்லங்கள் வர அருள்தார். இன்னும் ஆண்டவரே, இந்த பனி, மழை, காற்றினாலே, சளியினால், விச காய்ச்சலினால், வைரஸ் காய்ச்சலினால், இருமல், பல்வேறு உடல் சார்ந்த சோர்வுகள், பலவீனங்கள், விபத்துகள் வழியாக காயங்கள் பட்டிருக்கின்றவர்கள், இன்னும் பற்பல நிலைமைகளிலே நோய்வாய்ப்பட்டு இல்லங்களிலே சோர்வுற்று முடங்கி இருக்கிறவர்கள், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே போராடி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை இறங்கும், மது பிள்ளைகளை பாதுகாத்துள்ளும், மது பிள்ளைகளை சுகப்படுத்தும், வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய வியாதியின் அறிகுறிகளை முற்றிலுமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கின்றோம். ஆண்டவரே, அந்தந்த கிராமங்களிலே இந்த கொரோனா பெருந்தொற்றின் ஆண்டவரே நிலையிலே அரசின் வழியாக ஆண்டவரே பரிசோதிக்கப்பட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் தாமே நல்ல பதில் கிடைக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே மருத்துவமனைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு மருத்துவர்கள், மருத்துவ அதிகாரிகள், அறிஞர்களுக்காக, வல்லுநர்களுக்காக, ஆராய்ச்சியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாதியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். காவல்துறை உயர் அதிகாரிகள், ஏனைய காவல் நிலைய பணிகளில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு காவல்துறை பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தன்னார்வத்தோடு பல நிலைமைகளை கொண்டாற்றுகின்ற குழுக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது பிள்ளைகளையும் பாதுகாக்கும். அவர்களுக்கும் குடும்பம், பிள்ளைகள், இல்லம், உறவினர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இரவு பகலாக தியாகத்தோடு உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை, ஏனைய ஒவ்வொரு பணியில் ஈடுபடுகிற தம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாக்கும். எந்த தீங்குகளோ துன்பங்களோ உமது பிள்ளைகள் அணுகாதபடி, சேதப்படுத்தாதபடி ஆண்டவரே நீர் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகள், எண்ணங்கள், மன விருப்பங்கள், உழைப்புகளை எல்லாம் அங்கீகரித்து கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக சுமூகமான நிலை ஏற்படவும், மக்கள் அனைவரும் அவரவர் கடமைகளை செய்யவும், அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகள், தொழில் ஸ்தாபனங்களில் பணிகளை செய்ய ஈடுபட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். அதற்காக அரசு எடுக்கின்ற முயற்சிகள் சில தளர்வுகளோடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற லாக்டவுனிலே மக்கள் ஞானத்தோடு கவனத்தோடு நடந்து கொள்ள ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். குடும்பங்களின் ஆசீர்வாதம், பாதுகாப்புக்காக வேண்டுதல் செய்கின்றோம். குடும்பங்களிலே கை குழந்தைகள் முதல் முதியோர் வரை பேர் பேராக, தனித்தனியாக, குடும்பம் குடும்பமாக ஆண்டவர் ஆசீர்வதி. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் வெளியிடங்களிலும் வெகு தொலைவிலும் பிற மாநில மாவட்டங்களிலும் வேலை நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துள்ளும். உங்களுடைய திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த கிராமத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பாதுகாப்பை ஆண்டவர் தொடர்ந்து தார். குடும்பங்களிலே பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெரியவர்கள், குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிய உழைப்புகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுப செய்திகளை அறிந்து கொள்ள ஆண்டவர் அருள்தார். பிள்ளைகள் வழியாக சமாதானத்தின், சந்தோஷத்தின் காலங்களை ஆண்டவர் தார். சீக்கிரமாக இந்த லாக்டவுன் தளர்வு ஏற்படவும், மக்கள் அனைவரும் அவரவர் வேலைகளுக்கு, தொழிலுக்கு, விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். சேகரத்து போதகர் அம்மாவுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பலன், சுகம், சரீர ஆரோக்கியத்தை தொடர்ந்து தார். சீக்கிரமா எங்களோடு வந்து மதுநாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தி திருச்சபையோடு சமூகத்தோடு நல்ல பணிவிடைகளை செய்ய ஆண்டவர் ஆற்றுப்படுத்துவீராக. ஆண்டவர் தந்திருக்கிற இத்திருச்சபையின் செயலர், அன்பான ஒவ்வொரு டீக்கன்மார்கள் உடைய குடும்பத்திற்காக, பாதுகாப்புக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல பணிவிடைகளுக்காக ஜெபிக்கின்றோம். மதுநாம மகிமைப்பட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆலய கோயில் பிள்ளை குடும்பம், வேதாகம தாய் குடும்பம், இந்த திருச்சபையின் வழியாக பல்வேறு விதமான
நலத்திட்டங்களை பெற்றுக் கொள்கின்ற மக்கள் உண்டு. ஏழை எளியவர்கள் நலிந்தவர்கள் உண்டு. கிராமத்தின் பற்பல சமய மக்கள் உண்டு. இந்த ஆலயத்தை சுற்றி வாழுகிற மக்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். இந்த காலை வேளையிலும் நமது பிள்ளைகள் ஜபிக்கின்ற ஒவ்வொருடைய ஜபங்களும் கேட்கப்படட்டும் சாமி. அதில் தாரும் சாமி. ஒவ்வொருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அங்கீகரியும் சாமி. ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இவளையே ஒப்புக்கொண்டு கர்த்ததாமே தொடர்ந்து பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. இவைகளை எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே. ஆம் ஆம். எழுப்புதல் பாடல் புஸ்தகத்தில் 382வது பாடல். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார் என்ற பாடலில் இரு சரணங்களை இருக்கிற இடங்களிலே அவரவர் இல்லங்களில் இருந்து நாம் சரணங்களை கட்டி பாடும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணுடவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணுடவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்?
வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருடத்தின் 164வது நாள் சுற்றுச்சூழல் ஞாயிறு சிறப்பு காலை நேர வணக்கத்தை, வாழ்த்துக்களை ஆயர்கள் சார்பாக, சபைக்குழு சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய பேராய திருச்சபைகளின் ஒழுங்கின் அடிப்படையிலே இந்த நாள் சுற்றுச்சூழல் ஞாயிறு. அதன் அடிப்படையிலே சமூக வலைத்தளங்களில் பற்பல திருச்சபைகள் வழியாக பல நிலைகளிலே ஆண்டவருடைய ஆராதனைகள், அருள் செய்திகளை கேட்டு வருகின்றோம். நாம் வாழுகின்ற சமூகம், உலகம், திருச்சபை கர்த்தருடையது. ஆண்டவர் அழகாக படைத்திருக்கின்றார். படைத்த ஒவ்வொன்றும் நல்லது என்று சொல்லி கண்டார். இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது கடவுளுடைய படைப்புகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதர்களாகிய நாம் காணப்படுகின்றோம். இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்று வியாதி உலகம் எல்லா நாடுகளையும் பாதித்து வருகின்ற பொழுது மக்கள் ஒவ்வொருவரும் தங்களையும், தங்கள் இருப்பிடங்களையும், சுற்றுப்புறங்களையும் மிகவும் சுத்தமாக வைத்து ஆரோக்கியமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். அரசு கொடுக்கின்ற, நம்முடைய கிராமத்தின் பஞ்சாயத்து அதிகாரிகள், ஏனைய அலுவலர்கள் வழியாக கேட்கப்படுகின்ற நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நாம் நடந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உள்ளம் சுத்தம் செய்யப்பட வேண்டும், நம்முடைய உடல் சுத்தம் செய்யப்பட வேண்டும். நாம் வாழுகின்ற இடங்கள், இருப்பிடங்கள், சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைக்கின்ற பொழுது பற்பல நிலைமைகளில் பெருகி வருகின்ற வியாதிகள், நோய்கள் தடுக்கப்படும். மனிதன் ஆரோக்கியமாக வாழுகின்ற காலங்களை ஆண்டவர் தருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளி வாயிலாக இறைநாமத்தை மகிமைப்படுத்த சபையின் செயலர், சபைக்குழு உறுப்பினர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்காக திருச்சபையின் சேகரித்து போதகர், இணை திருப்பணியாளர் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் மக்கள் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதித்து வருகிறீர்கள். வருகிற காலங்களில் முழு தளர்வுகள் ஏற்படும், உடைய வாஞ்சைகள், மன விருப்பங்கள் நிறைவேறும். ஆலயத்திலே ஒன்று கூடி ஆராதிக்கின்ற வாய்ப்பை வெகு சீக்கிரமாய் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தர உங்களுடைய தனி ஜபங்கள், குடும்ப ஜபங்களிலே நினைந்து ஜபிக்க அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஆயர்கள் இல்லங்களில் காணப்பட்டாலும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜபிக்கின்றவர்களாக காணப்படுகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜபியுங்கள். பகற்காலம் காலை 6:30 முதல் மாலை 6:30 வரை காலை உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் தனியாக சமூக இடைவெளியோடு ஆலயத்தில் வந்து நீங்கள் தாராளமாக ஜெபிக்கலாம். உங்களுக்குரிய மாதாந்திர ஏனைய காணிக்கைகளை ஆலயத்தில் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற மர உண்டியல்களிலே பாதுகாப்பாக கடவுளுடைய நாம மகிமைப்பட, கடவுளுடைய பணிகளுக்காக நீங்கள் கொடுக்கலாம். சமூகத்திலும் நலிந்த மக்கள் ஏராளம், அவர்களுக்கும் இந்த பணிகளை செய்யுங்கள் என்று சொல்லி சபைக்குழுவை ஊக்கப்படுத்தலாம், உடைய ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆக அந்த நிலைமையிலே திருச்சபை மக்கள் தற்கால சூழல் கேட்டாற் போல் நீங்கள் வாழ
செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த நாளின் காலை நேர தியானத்திற்காக ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் கர்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் இணைந்து காணல் வழியாக ஆராதிக்கும் உங்களுடைய இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 33, 34 ஆகிய இரு வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். காயங்களை கட்டி பராமரிக்கும் ஆண்டவர். கடவுள் ஒவ்வொரு முறையும் காயப்பட்டு காக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைய கால சூழல்களிலே உலகம், நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய மாநிலம், மாவட்டங்கள், கிராமங்களிலே எங்கும் காயம் நிறைந்த மக்களை பார்க்கும். வியாதிகள் நிமித்தமாக காயப்பட்டிருக்கிறார்கள். விபத்துகள் வழியாக சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே காயப்பட்ட மக்கள் உண்டு. பல்வேறு விதமான வசையான வார்த்தைகள் நிமித்தமாக உள்ளம் உடைந்து காயப்பட்ட மக்கள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே, இருதயத்திலே ஆழமான காயங்களோடு வாழ்ந்து வருகின்ற மக்கள். அநேகர் சொல்லக்கூடும், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், எங்களுக்கு ஏற்பட்ட துரோகம், வாழ்வில் ஏற்பட்ட துயரம், துன்பம், தாங்க முடியாத பிரச்சனைகள் வழியாக முன்பட்ட காயங்களோடு கூட ஜனங்கள் வாழ்ந்து வரலாம். தற்கால சூழல்களிலே இந்த திருமறை பகுதி நம்முடைய காயங்களை கட்டி குணமாக்குகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நிலையிலே இந்த அருமையான உவமை நமக்கு பயன்பெறுகின்ற ஒன்றாக இருக்கிறார். இங்கே சமாரியன் ஒருவன் பிரயாணப்பட்டு வருகையிலே இங்கே ஒரு மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு காயப்பட்டு இருக்கிறார். அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவருடைய காயங்களை அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சக்கரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் கொரோனா பெருந்தொற்று வியாதி. இந்த வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டவர்கள் என்று அறியப்படுகிற பொழுது அவர்களை அழைத்து செல்வதற்கு தயங்குகிறோம். அந்த வியாதி நிமித்தமாக குடும்பங்களிலே சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய தயங்குகிற நிலையை பார்க்கிறோம். ஆனால் பல மக்கள் தன்னார்வத்தோடு சமூகத்திலே அரசாங்கம், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, துப்புரவு பணியாளர்கள் என தன்னார்வத்தோடு இந்த பெருந்தொற்று காலம், இயற்கை பேரிடர் காலங்களிலே பராமரித்து உரிய சிகிச்சைகளை கொடுக்கிறவர்கள் உண்டு. இன்றைய கால சூழல்களிலே திருச்சபையானாலும் சரி, சமூகத்திலும் இல்லங்களிலும் ஒவ்வொருவரும் இந்த சமாரியனை போன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நல்ல பணிகளை செய்ய நாம் நீங்களுமாக அழைக்கப்படுகிறோம். பலர் செய்து வருகிறார்கள். நம்முடைய பேராயம் செய்கின்றது, திருச்சபைகள் செய்கிறது. திருச்சபையின் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் பல நிலைமைகளே வெளியே தெரியாத அளவுக்கு நலிந்த மக்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உடல் குன்றிய மக்களுக்கு அவருடைய தேவைகளை கருத்தில் கொண்டு
சமாரியனை போன்று பல பணிகளை செய்து பராமரித்து வருகிறார். மாணவர்களே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு காயங்களை பார்க்கின்றார். வேலைகளை இழந்து, தொழில்களை இழந்து, வியாபாரங்களை இழந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த லாக்டவுன் நிமித்தமாக செய்ய இயலாதபடி முடங்கி போயிருக்கிற நிலைமையிலே நான் என்ன செய்வேன் என்று சொல்கிற புலம்பலோடு நீங்கள் இல்லங்களிலே காயப்பட்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் போராடி வருகலாம். தற்காலம் சமூகத்திலே பரவி வருகிற காய்ச்சல் வியாதி நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டு காயப்பட்டிருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்ப உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சங்கீதம் 147வது சங்கீதம் 3வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, முறைமுறையாய் படிக்க கேட்ட சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனத்தை படித்து பார்க்கின்ற பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே இந்த கொரோனா பெருந்தொற்று அதிகமாக பெருகி பரவி வருகின்ற கால சூழலிலே நீங்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாக இந்த பாதிப்பை தங்கள் குடும்பங்களிலே தெரிந்தவர்கள், உறவினர்கள் பலரை இழந்து தவித்து வாழுகின்ற பொழுது உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டவர்களாக காணப்படுகிறது. கடவுள் உங்களை குணமாக்குகிறார், உங்கள் காயங்களை கட்டுகிறார். நம் காயங்களை கட்டி ஆற்றுகின்ற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்கிற விசுவாசத்திலே வளர நாம் அழைக்கப்படும். ஒருவேளை எரேமியா 30வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்பாடு இல்லை, உன்னை சுத்தப்படுத்த ஔஷதங்களும் இல்லை என்று சொல்கிற நிலையில் கூட இருக்கலாம். ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார். உடைய வார்த்தை வசனங்கள் வல்லமை பொருந்திய ஆண்டவர், அவரை நேசிக்கிற மக்கள், அவரை விசுவாசிக்கிற மக்கள், அவரை தேடுகிற மக்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கின்ற காயங்களை கட்டி குணப்படுத்தி பராமரிக்கின்றவராக நம்முடைய காயங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் காயப்பட்டார். இந்த உலகத்தின் மீது வருகிற அத்தனை நோய்களையும் தாமே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்மை பராமரிப்பதற்காக அவரை தொழுதிட அழகான சித்திரமாய் காணப்படுகிற ஆலயங்கள், அவருடைய மகிமைக்காக அவரை கொள்ளுகின்ற சடநீரங்கள் ஆண்டவர் தந்து வருகிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருடைய காயங்களை மனங்களை அறிகின்றவராக ஆண்டவர் இயேசுநாதர் இந்த அருமையான ஓமையின் வழியாக அந்த நியாயஸ்த அருமையான மனிதனிடத்திலே ஒரு ஆழமான மறைபோதனையை இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். எரிகோவுக்கு போகின்ற வழியிலே இந்த மனிதன் கள்ளர் கையிலே அகப்பட்டு காய்ந்தார். எரிகோ ஈச்ச மரங்களின் பட்டணம், பேருந்து மரம் என்று அழைக்கப்படுகிறது. யோர்தானின் பள்ளத்தாக்கிலே ஒரு பூர்வீகமான பட்டணமாக இருக்கிறது. யோர்தானுக்கு எதிரே மதில்களால் கட்டப்பட்டது. இஸ்ரவேலர் இந்த பட்டணத்தை சுட்டரித்தார். யோசுவா சொன்ன சாபம் பிடித்த இடமாக இருந்தது. பிற்காலங்களிலே வந்த தீர்க்கதரிசிகள் எலிசா நாட்களிலே நீரூற்றின் தண்ணீர் தூய்மையானது என்று சொல்லி பார்க்கிறோம்.
எலியாவின் காலத்தில் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்த இடமாக சிறையிருப்புக்கு பிற்பாடு திரும்பாவலோடு திரும்பி வந்தவர்களில் எரிகோவின் புத்திரரும் பெரிய ஏரோது கட்டடத்தை திருத்தி கட்டினான், மாளிகைகளை உருவாக்கினான் என்று சொல்லிப்பார். ஆக்கிலேயோ மீண்டும் இந்த பட்டணத்தை கட்டி செழிப்பான இடமாக, இந்த செழிப்பான இடத்திலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே காணப்பட்ட மக்களுக்கு போதனைகளை கொடுத்து, ஓமைகளை கொடுத்து, கிரியைகளை செய்து, அநேக அற்புதங்களை செய்து ஆண்டவர் இயேசு சொஸ்தமாக்கினார். ஆயக்காரன் சகைவுடைய ஊரும் அந்த எரிகோதான். இங்கே நல்ல சமாரியன் செய்த பணிகளை குறித்து ஓமையாக நியாயசபைக்கு சொன்ன நிகழ்வுகளும் இந்த பட்டணத்தில் சார்ந்ததாக அமைகின்றன. அன்புக்குள்ளே, சாபமான இடம், சாபம் பிடித்த மக்கள், நோய்களோடு வியாதிகளோடு காணப்பட்ட மக்கள், அங்கே ஆண்டவர் சாபத்தை மாற்றி நோய்களை அற்புதங்களை செய்தார். இந்த பேரிடர் காலங்களிலே நல்ல சமாரியன் எழும்பவே, இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை பெற்ற மனிதர்கள் எழும்பவே, உதவி செய்கிறவர்களும் பராமரிக்கிறவர்கள். இல்லங்களிலே முதிர்ந்த பெற்றோர் உண்டு. பிள்ளைகளாகி நாம் நல்ல பராமரிப்பை கொடுக்க வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல பராமரிப்பை, ஓய்வு பெற்ற நிலைமையிலே தனிமைப்படுத்தப்பட்ட மக்களும் முதிர்ந்த தந்தை தாய்மார் நாம் சமாரியனை போது ஓடோடி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஊமையின் வழியாக ஆண்டவர் இயேசுநாதர் தேசத்திலே காணப்பட்ட ஜாதி, மதம், தீண்டாமை, ஆசாரங்கள், மூடத்தனங்கள், மதியினங்கள் யாவற்றையும் ஆண்டவர் இயேசு உடைத்து தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய அவனே பிறந்தார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஊமையிலே அந்த நியாய சாஸ்திரிக்கு அற்புதமான நல்ல ஒரு வாழ்வை எடுத்து காட்டுகிறார். இரக்கம் செய்வதே, காயம் ஆற்றுவதே கற்றுக்கொண்டார். ஆகவே தான் 37வது வசனத்திலே ஆண்டவரே சொல்கிறார், நீயும் போய் அந்தபடியை செய்கிறார், நீயும் போய் அந்தபடியை செய்கிறார். அன்பானவர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஞாயிறாக நாம் ஒவ்வொருவரும் அவரவர் இல்லங்களையும் சரி, அவருடைய வாழ்வுகள், அவருடைய ஒவ்வொருடைய இருதயம், உள்ளம், அது மட்டுமல்ல சமூகம், தங்கள் இருப்பிடங்கள், சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக. நோய்களின் தாக்கம் அதிகமாக விரிவடைந்து பரவி வருகிறது. மக்கள் ஒவ்வொரு பாதுகாப்பாக, கடவுள் தந்து வருகிற நல்ல பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, நம் தேவைகளை அவ்வப்போது ஆண்டவர் சந்தித்து வருகிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆண்டவரனோடு கூட என் காயங்களை ஆற்ற, என் தேவைகளை சந்திக்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாய் நிற்போம். அவர் என் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கின்றவர், வாழ்வில் இருக்கிற எல்லா காயங்களிலும் பங்கு கொள்கிறவர், அவர் எனக்காக சிலுவைகளை காய்கிறார் என்கிற உணர்வோடு தொடர்ந்து இந்த பகுதியிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒன்று, காயப்பட்ட வழிபோக்கு. லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 30வது வசனத்திலே, லூக்கா 10:30, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகில் அவனை காயப்படுத்தி குற்றுயிராக இருக்கிறார்கள். காயப்பட்ட நிலைமையிலே இந்த எரிகோவின் பாதை வழிப்பிரயாணத்திலே காயப்பட்டு இருக்கின்றார். அன்பானவர்களே, கடவுள் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை ஒரு கடவுளுக்கு பிரியமாக வாழ இந்த வழிப்போக்கன் அவருடைய பிரயாணம் தனிமையான பயணமாயிருந்தது. எருசலேமிலிருந்து எரிகோ நோக்கி பயணிக்கின்றார்.
2 பட்டணத்திற்கும் 18 மைல் தூரம் காணப்படுகிறது. இந்த எரிகோவுக்கு செல்லுகின்ற பாதையிலே அந்த பட்டணத்திலே பயங்கரமான பாறைகள், பள்ளங்கள், குகை குன்றுகள் காணப்பட்டது. கள்ளர் பயமான இடமா இருந்தது. யாருமே எரிகோவிலே செல்லுகின்ற பொழுது தனிமையாக செல்ல மாட்டார்கள். சேர்ந்து குழுக்களாக செல்லுகின்ற பழக்கம் இருந்தது. இயேசுநாதர் செல்லுகின்ற பொழுதும் அவரோடு கூட சீடர்களும் மக்களும் கூட்டமாய்தான் அந்த பட்டணத்துக்கு சென்றார்கள். கொலை கொள்ளை நடக்கின்ற இடமாக காணப்பட்டது. மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அந்த சூழ்நிலையிலே தான் இந்த வழிபோக்கன் தனிமையான பயணத்தை மேற்கொண்டார். ஆபத்திலே அகப்பட்டார். இன்னைக்கு பல நேரங்களிலே நம்முடைய பயணங்களும் தனிமையான நிலைமையிலே சுய சிந்தையோடு கூட செல்லுகின்ற பொழுது சில ஆபத்துகளிலே அகப்பட்டார். ஆண்டவரோடு கூட பயணிக்க அழைக்கப்படுகிறோம். எம்மாவூர் சீடர்களோடு பயணித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு தனிமையாக செல்லுகின்ற பொழுது ஒரு பயம், பாதுகாப்பற்ற பயணங்கள். இங்கே இந்த வழிபோக்கன் தனிமையான பயணத்தின் வழியாக கள்ளர் கையிலே அகப்பட்டு காயப்பட்டவனாக காணப்படுகிறது. குற்றுயிராக விட்டு போனார்கள். காயப்பட்ட வழிபோக்கன். ஒருவேளை அன்புக்குள்ளே இந்த சூழல்களிலே பல நிலைகளிலே நாமும் பல காரியங்கள் நிமித்தமாக காயப்பட்டு தனிமையிலே வாழ்ந்து வரலாம். ஆண்டவர்களோடு கூட உங்கள் காயங்களை கட்டி பராமரிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக காயப்படுத்தும் கல்லறை. யோவான் நற்செய்தி நூல், அவருக்கு லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கின்ற பொழுது லூக்கா 10:30 அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார். குற்றுயிர். தனிமையாய் வந்தவன் காயப்படுத்தப்பட்டான். அநாதையை போன்று ஆதரவற்ற நிலைமையிலே அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். காயப்பட்ட மனிதனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அதை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனான். இந்த இழிநிலைக்கு காரணம் அவனுக்கு தீங்கு விளைவித்த கள்ளர்கள். பிசாசு பிடித்த குணம். பிசாசு பிடித்திருந்த லேகியோனை போன்று வஸ்திரம் இழந்தவனாக அந்த பிசாசு பிடித்த மனிதன் தன்னைத்தானே கற்களினால் காயப்படுத்தி கல்லறையிலே கிடக்கின்ற நிலை. மனிதர்களை பயமுறுத்துகின்ற நிலை. பிசாசு பிடித்த மனிதர்கள் இப்படித்தான் காணப்படுவார்கள். அந்த நிலையிலே தான் இந்த கள்ளர்கள், எரிகோவிலே காணப்பட்டிருந்த கள்ளர்கள் எரிகோவுக்கு பயணம் மேற்கொண்ட இந்த வழிபோக்கனை அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக போனார்கள். அன்புக்குரியவர்களே, பல நிலையிலே சத்ரு நம்மை வஞ்சித்து நம்முடைய வாழ்வை அழித்துவிட முயற்சிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட கடவுளிடத்திலே அனுமதி பெற்று யோபுவை சாத்தான் சோதித்த பொழுது யோபு பக்தன் காயப்பட்டான். தனக்கு இருந்த எல்லா வாழ்வும் இந்த வழிபோக்கனை போன்று எல்லாவற்றை அதை காட்டிலும் அதிகமாக இழந்தான். ஒரே நாளிலே ஆரோக்கியத்தை இழந்தான். ஆனால் யோபு விசுவாசத்திலே நம்பிக்கையிலே உறுதியா இருந்தபடினால் யோபு புதுநிலை காட்டும் புதுநிலை அதிகமாய் ஆசை. மாணவர்களே, கடவுள் உங்களை பார்க்கும்போது காயப்பட்ட நிலையை அறிகின்றார். நாம் பிறரை காயப்படுத்துகிற நிலைமைகளே வாழா சமூகத்திலும் இல்லங்களிலும் கடவுளுக்கு பிரியமான குணாதிசயங்களை பெற்றவர்களார். இயேசுவை போது இங்கே சொல்லப்பட்ட
இந்த நல்ல சமாரியனை போன்று வாழ் காட்ட அழைக்கப்படுகிற மூன்று காயம் கட்ட புரியப்படாத லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 31, 32 ஆகிய இருவசனங்களிலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனார். இந்த வழிப்போக்கன் கள்ளர் நிமித்தமாக காயப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறார். கள்ளர்கள் அவனை காயப்படுத்தினார்கள். ஆனால் காயப்பட்டு இருக்கின்ற பொழுது தற்செயலாக அந்த வழியிலே பிரயாணம் மேற்கொண்ட ஆசாரியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறார். அந்தபடி லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டும் இருவரும் பக்கமாய் விலகி போகிறார். பக்கமாய் வந்த ஆசாரியன் லேவியன் காயம் கட்ட பிரியப்படவில்லை. அவனுக்கு இரக்கம் காட்ட மனதுருகி உதவி செய்ய பிரியப்படவில்லை. பிரியப்படாதவர்களாக காணப்பட்டார். ஆண்டவர் அறிந்தும் அறியாமல் இருக்கின்ற வாழ்வுக்கு நாம் கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சாயலால் படைக்கப்பட்டது ஒருவர் காயப்படுகிறவர்கள், ஒருவர் பாதிக்கப்படுகிறவர்கள் நம்மால் எந்த நிலைமையிலும் உதவி செய்ய அழைக்கப்படும். இந்த ஆசாரியர் லேவியனை போன்று பக்கமாய் விலகி போகிறவர்களாக சமூகத்திலே திருச்சபையிலே நல்ல பணிகளை செய்ய அழைக்கப்படும். ஒருவேளை இவர்கள் ஏன் விலகி போயிருக்கக்கூடும்? மறைத்து விட்டால் நியாய பிரமாணத்தின்படி 7 நாளளவும் தீட்டு, ஆகவே விலகி இருக்கக்கூடும். அந்த மறைத்து போனவருடைய உடலை கொட்டால் 7 நாள் தீட்டுப்பட்டவன் என்று சொல்கிற நிலையை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த நிலை ஏற்பட்டு விட்டால் தங்கள் பணிகளிலே பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிற நிலைமையிலே சென்றிருக்கிறார். அன்பானவர்களை, ஆண்டவர் மீது அன்பு அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் கட்டளையை மறந்து போனவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? உன்னை போல் பிறரை நேசி என்ற கட்டளை கொடுத்தார். நாம் மறந்து போகாத, கைமாறு கருதாமல் நாம் பணி செய்ய அழைக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். திரளான வியாதியஸ்தர்களை கண்டபோது மனதுருகினார், இரக்க குணத்தோடு கொட்டார். தீட்டுப்படுத்தும் என்று அவர் எண்ணவில்லை. பாடையை தொட்டு உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகம் பிடித்த மனிதனை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு நாம் உலகிலே விலகி செல்கின்றவர்களாக இருக்கும். ஒருவர் திடீரென்று விபத்திலே மாட்டி உயிருக்கு போராடுகிற பொழுது கண்டும் காணாமல் செல்கிற மக்கள் உண்டு. சிலர் ஓடோடி வந்து தங்கள் பணி என்றும் பாராதபடி அலுவலகத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல வேண்டும், அதை பொருட்படுத்தாதபடி இரக்க குணத்தோடு கூட உதவி செய்கின்ற பலன் நம்மிலும் உண்டு. பார்க்கும் பாராமல் கேட்கும் கேளாமல் இருக்கின்ற இந்த ஆசாரியன் தேவினை போல குணத்தை பார்த்து இயேசுவை போல் மனதுருகிறவர்களாக இரக்கம் செய்கிறவர்களாக வாழ அழைக்கப்பட்டது. 4வதாக காயம் கட்டும் சமாரி. லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 33, 34. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகிறான். உன்னை கண்டு மனதுருகி கிட்டவன் உன்னுடைய காயினும் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் காயப்பட்டவனுக்கு தான் அதனுடைய வலி வேதனை. இந்த வழிப்போக்கன் குற்றுயிராக துடிதுடித்த நிலையிலே கதறின தருணத்திலே காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கூப்பிடுகின்ற அந்த சத்தத்தை கேட்டு அவனுடைய வலி வேதனை காயங்களை அனுபவித்த இந்த சமாரியன் மனதுருகி காயங்களை கட்டினார். ஆண்டவர் இயேசுநாதர் நம்முடைய வாழ்வுக்கான அத்தனை காயங்களுக்காக சிலுவையிலே காயப்பட்டார். தியாகமானார். இந்த உலகத்தின் மீது, உலகத்தின் மக்கள் மீது கொண்ட அன்பு உச்ச நிலையிலான சிலுவையிலே இருப்பார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது, வியாதி நேரங்களில் துன்பம் துயரங்களை அடைந்த பொழுது, லாக்டவுன் காலத்தில் வேலை இழந்து பொருளாதாரத்திலே பின்னடைவு ஏற்பட்ட நிலைமையிலெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து வருகிறார். நம்மோடு கூட இருக்கிறார். மறந்து போகிறார். இந்த சமாரியன் அவருடைய தியாகத்தை பாருங்கள். அவருடைய சொந்த பயணம் தடைபட்டது. அவனுடைய சொந்த உணவை கொடுக்கிறார். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து அவனுடைய காயத்தை கட்டுகிறார். அவனுக்கு இருந்த எண்ணெய் திராட்சரசத்தை கொடுக்கிறார். அது மட்டுமா, அவனுடைய சொந்த சுய வாகனத்திலே அவன் ஏற்றினார். தன்னுடைய ஆரோக்கியத்தில் யாவற்றையும் மனதுருகி உதவி செய்கிறார். ஆக காயம் கட்டும் சமாரியன் நம்மிலே நிறைவாக காப்பாற்றின அல்லது காத்துக்கொண்ட சத்திரக்காரர் விரைவாக லூக்கா நற்செய்தி நூல் 10:35 பார்க்கின்ற பொழுது, அந்த சமாரியன் கள்ளக்கையில் அகப்பட்ட அந்த வழிப்போக்கனை சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து அந்த சத்திரக்காரனுடைய கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தார், நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்று சொல்கிறதை பார். நல்ல சமாளம் காயப்பட்டவனை சத்திரக்காரனுக்கு ஒப்புவித்தார். பராமரிக்கின்ற பொறுப்பை கொடுக்கிறார். அந்த சத்திரக்காரன் ஏற்று தொடர்ந்து பராமரிக்கும் பொறுப்பையும் உத்தரவாதத்தையும் ஏற்றுக்கொள்கிறதை பார். அன்பானவர், நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அழகான ஒரு ஆலயம் சபையை தந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் காலத்திலே இல்லங்களிலே இருக்கின்ற பொழுது நாம் அதிகமாக ஜெபிப்போம், வேதத்தை அதிகமாக படிப்போம், தியானிப்போம். நேரம் கிடைக்கின்ற பொழுது சமூக இடைவெளியோடு நீங்கள் ஆலயத்திலே வந்து உங்களை பராமரித்து பாதுகாக்கின்ற காணப்படுகிற இந்த தெய்வீக இடத்திலே வந்து செபியுங்கள். ஆண்டுடைய அருள் படிக்கின்ற உங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுங்கள். உங்களை தொண்டாற்ற அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் இயேசுவை போல் உம்மை வழியாக எடுத்துரைத்த அந்த நல்ல சமாரியனை போல் நம் இல்லங்களிலும் சமூகத்திலும் உலகத்திலும் நல்ல பணிகளை செய்வோம். கடவுள் தாமே நம் ஒவ்வொருடைய காயங்களை ஆற்றி நம் கண்ணீரை, கஷ்டத்தை, துன்பதுயரங்களை மாற்றி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வருகிற காலங்களில் அமைதியான சூழ்நிலைகளை தந்து நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்ய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பாரஸ்தத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தோரை நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசாந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனை நிறைவாக 282வது கீதம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமும் வெறுப்பாயவர் செவியில் தொனி இனி பாகுது பாசம் என்ற பாடலை எழுந்து பாடுவோம். விசுவாசி காதில் பட இயேசுவென்ற நாமோ விருப்பாயவர் செவியில் தொனி இனி பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் வண்ணமதுவே உசித்த
பாருங்க இழை தோற்கெல்லாம் ஊற்றும் அந்த பெயரே துயரை யாதும் நீக்கி காயம் தீர்த்து குணப்படுத்தும் பாயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடி போகும் காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும் வியக்க உள்ள நெஞ்சை ஆகுமாயக்க பின்னி விடுக்கும் எல்லை இல்லா கிருபை திரள் ஏற்று நிறைந்திருக்கும் எல்லா நாளும் மாறா செல்வம் இயேசு என்ற பெயரே என் ஆண்டவர் என் ஜீவன் என் மார்க்கமி முடிவே எல்லார் துதியே நீரை ஏற்று கொள்ளும் தேவே விசுவாசின் பாதில் படையேசு வென்ற நாமோ வெறுப்பாயவர் செவியில் தொனி பாகுது பாசோ ஜெபம் செய்வோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டி பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற சர்வ பலமுள்ள ஆண்டவரே, எனக்கு பிறன் யார் என்று சொல்லி நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து கேட்ட பொழுது, எரிகோவில் நடந்த ஒரு உமையின் வழியாக ஆண்டவர் இயேசு தெளிவாக அந்த மனிதனோடு சமூகத்தோடு பேசினார். நல்ல போதனைகளை தந்து நல்ல வாழ்வின் முன்மாதிரியாக வாழ்ந்து எங்களுக்காக குமாராக கிறிஸ்துவின் வழியாக பாடுபட்டு காயங்களை ஏற்று தூய ஆவியானவராக உரைத்து வாழ்வு தந்து வருகிற எங்கள் அன்பு நல்ல அந்த நியாய சாஸ்திரி அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்று சொல்லி அந்த நல்ல சமாரியனுடைய நல்ல பண்புகளை அறிந்து கொண்டபடியார் ஆண்டவர் இயேசுவும் நீயும் அந்தபடியே செய் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் நீர் செய்த அருண் செயல்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த தொழுகையின் வழியாக உம்மை நாங்கள் புகழுகின்றோம். உண்மையிலே காணப்பட்ட நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், கடவுள் மீது கொண்ட விசுவாசம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை, மன விருப்பங்களை, விசுவாசங்களை தாரும். தற்கால சூழலை அநேக மக்கள் அவிவிசுவாசத்திலே நம்பிக்கை இழந்து ஏதோ ஒரு நிலையிலே விரக்தியோடு பயத்தோடு குழம்பி சோர்ந்து நிலங்களில் முடங்கியிருக்கிறவர்கள் உலகிலே பரவி கொண்டிருக்கிற கொரோனா பெருந்தொற்று நோய்க்காக பயப்படுகிறோம். இந்த உலகத்தையும் எங்களையும் பராமரித்து வருகிற ஆண்டவருக்கு பயப்படாதபடி மறந்து போன லாக்டவுன் காலகட்டத்திலே பல மணி நேரங்களை ஆண்டவர் கொடுக்கிறேன். சுற்றுப்புறங்களை சுத்தப்படுத்தவும் எங்கள் சரீரமாகிய உள்ளங்களில் அருவருப்புகள், அசுத்தங்கள், பாவங்கள் குடிகொள்ளாதபடி உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். சமூகத்திலே, உலகத்திலே இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பொருளாதாரத்திலே நலிந்த நிலைமையிலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம்.
அரசு கொடுக்கின்ற உதவிகள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எந்த உதவிகளும் கிடைக்காத நிலைமைகளே அநேக மக்கள் சமூகத்திலே உண்டு, என்னுடைய கிராமங்களிலே உண்டு, திருச்சபையின் குடும்பங்களிலே உண்டு. என் ஆண்டவர் மனதுருகின்றவர், என் ஆண்டவர் இரக்கமுடையவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். உமது பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து பராமரித்து தேவைகளை சந்தித்து அவருடைய கண்ணீர்கள், கவலை, கஷ்டம், கடன் பாரங்களை அகற்றி நீர் பராமரித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபி. பராமரிப்பை பெற்றுக் கொள்ளுகின்ற தெய்வீக ஆலயமாக இந்த திருச்சபையிலே உமது ஆசிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். உமது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்திருக்கிறோம். உமது நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, நீ தந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதியை ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஊழியங்களுக்காக, மிஷனரி பணிகளுக்காக, ஆலயத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு கரிசனையாக நலிந்த மக்கள் கல்வி, மருத்துவம் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்ய ஆண்டவர் இயேசுவை போன்றும் நல்ல சமாரியனை போன்றும் அநேகரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி செபிக்கின்றோம். அநேகர் தன் ஆர்வத்தோடு நல்ல பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். திருச்சபையின் அப்படிப்பட்ட பணிகளில் ஈடுபடுகிற மக்களை ஆசீர்வதியும். உன்னுடைய பேராயத்தின் வழியாக செய்யப்படுகிற நல்ல பணிகளுக்காக அவைகளில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற போதக பிதாக்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். தேவைகள் அநேகம் உண்டு. தேவைகளை எங்களுடைய பேராயும் நெய்யூர் மருத்துவமனை மையமாக கொண்டும் இன்னும் சபைகளை சார்ந்தும் சமூகத்திலும் செய்கின்ற நல்ல பணிவிடைகள் மூலமாய் அநேக பயன்பெற பராமரிப்பை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் அருள்தார். இரக்கமுள்ள ஆண்டவரே, திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, திருச்சபையின் பொறுப்பாளர்களுக்காக, இந்த ஆலயத்தை சுற்றி வசிக்கின்ற என்னுடைய கிராமத்தின் மக்களுக்காக, அனைத்து சமய மக்களுக்காக, இந்த காணல் வழியாக ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனையோடு இசைந்து கண்ணீரோடு தங்கள் தேவைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பங்களையும், இல்லங்களையும், வாழ்வாதாரங்களையும் இந்த லாக்டவுனிலே பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி. கடன்களை அடைக்க வழிகளை திறந்து கொடு. தொடர்ந்து லாக்டவுன் முடிந்து தளர்வுகளோடு வேலைக்காக, வியாபாரத்துக்காக, தொழிலுக்காக செல்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபிக்க நல்ல கடவுளே, அரசாங்கத்தின் வழியாக கிடைக்கின்ற ஆலோசனைகள், மருத்துவ உதவிகள் எல்லா மக்களுக்கும் நிறைவாய் கிடைக்கும் அருள்தார். திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் பராமரிப்புக்குள் ஒப்புக்கொடும். இந்த காணொளி வழியாக இந்த ஆராதனைக்கு பெரு உதவியாக இருந்து செயல்படும் திருச்சபையின் சபைக்குழு மூப்பர்கள், அதற்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை சந்திக்கின்றவர்கள், திருமண தினத்தை நினைவு கூறுகிறவர்கள், தங்களுக்கு பிரியமானவர்கள், மரித்தவர்கள், நீத்தாரை நினைவு கூறுகிற குடும்பத்தின் மக்கள், அன்பு கடவுளை, பிறந்த தினம், திருமண தினத்தை நினைவு கூறுகிறவர்களுக்கு புதிய வயது, புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிறைந்தவைகளாய் அமையட்டும். திருச்சபையின் சார்பில் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் திருச்சபையின் சேகரத்து போதகர், ஆயர்கள் சார்பாக மோடு வாழ்த்துதலை தெரிவித்து ஆசீர்வதித்து சபை அடியெடுத்து வைக்கின்ற புதிய ஆண்டு, புதிய வயது நன்மைகள் நிறைந்தவைகளாய் நீத்தாரை நினைவுறுகிற குடும்பங்கள் உள்ளது. ஆறுதலை, தேர்தலை, சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். எங்கள் பகுதியிலே கிராமம் திருச்சபை மக்கள் கொரோனா பெருந்தொற்று எந்த பாதிப்பையும் கொண்டு வராது மனதுருக்கமுள்ள ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், நீர் பாதுகாத்தருள்வீரார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொன்னார். பிள்ளை வியாதிகளுக்கு ஒவ்வொருவரை தப்புவித்து அதன் வழியாக, காணொலி வழியாக கண்டு நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவரையும் கடந்த புதிய வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமையட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தாங்கி வெளியிட்டார். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் ஏற்றுக்கொள்ளும் பரலோக பிதாவே, ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடு
இப்போ தடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவபரனே, வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவபரனே, வந்தனம் உமக்காமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் பாதுகாப்பாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு பாதுகாப்போடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.